ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. அதாவது தற்போது பார்த்திங்க அப்படின்னா 2026வது வருடத்தினுடைய கடைசி சூரிய கிரகணம் சற்று சிறப்பானதாகவே இருக்குது. ஏன்னா இந்த சூரிய கிரகணமானது ஆடி அமாவாசை நாளில் நிகழ இருக்கிறது. அதுவும் இந்த கிரகணம் கடகராசியிலையும் ஆயில்யம் நட்சத்திரத்திலையும் நிகழுது. ஆனால் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது, அதனால் அதனுடைய சூதக காலம் இங்கே செல்லாது. இருந்தாலும் ஜோதிடத்தின்படி கிரகணத்தினுடைய விளைவுகளானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படுங்க. முக்கியமாக கிரகணத்தினுடைய விளைவானது சுமார் 90 நாட்கள் வரைக்கும் நீடித்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த சூரிய கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாகவே இருக்கும். அதுவும் ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே வெற்றி கிடைக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகணமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் இந்த கிரகணமானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ராசிக்கு மிகவே அற்புதமாகவே இருக்கும். அதுவும் ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே வெற்றி, தன்னம்பிக்கை அதிகரிக்கும், அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தற்போது இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணத்தால் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த 90 நாட்கள் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசியாக நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரிஷப ராசியினுடைய 3வது வீட்டில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இதனால் அடுத்த 3 மாதம் ரிஷப ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சாதகமான மாற்றங்களை காண்பாங்க. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வணிகர்கள் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் பெறுவாங்க. குடும்ப வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். உறவினர்கள் உடனான பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை வலுவடையும். சேமிப்பு அதிகரிக்கும். சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன்களை பெறவும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசியினுடைய 11வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் தாக்கம் அப்படிங்கிறது உயர் அதிகாரிகள் மற்றும் நண்பர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் ரொம்பவே சாதகமாக இருக்க பெறப்போகிறது. கடின உழைப்புகளுக்கான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. அலுவலகத்தில் இலக்குகளை அடைவீங்க. நீண்ட காலமாக புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஆசை இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் அது நிறைவேற வாய்ப்புகளும் இருக்குது. தடைபட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாகவே நடக்கும். நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்த போகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு வெற்றிகரமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். நீண்ட காலமாக புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய ஆசை இருக்குது அப்படின்னா இந்த காலத்தில் அது நிறைவேற வாய்ப்புகள் இருக்குது. தடைபட்டு வந்த வேலைகள் வெற்றிகரமாகவே முடியுங்க. நிதி நிலைமையில் ஒரு நல்ல முன்னேற்றம் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல விஷயங்கள், திருப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது. அதிலும் நினைச்சு பார்க்க முடியாத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். பண வரவு அபரிவிதமாகவே இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா செலவினங்கள் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்றவாறு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசியினுடைய 9வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த 90 நாட்கள் அதிர்ஷ்டமானதாகவே இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறலாம். அப்படி இல்லைன்னா நல்ல சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகளும் தேடி வரலாம். வியாபாரிகளுக்கு தங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா நிதி நிலைமை வலுவடையுங்க. நீண்ட கால
காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேர வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கலாம். இந்த நேரத்தில் எதிர்பார்க்காத பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். அதே நேரம் வந்து பழைய வேலைகள் எல்லாத்தையும் வந்து வேகமாக வந்து முடிக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க. சக பணியாளர்கள் தங்களுக்கு ரொம்பவே பக்கபலமாகவே இருப்பாங்க. பதவி உயர்வு இல்லைன்னா ப்ரமோஷன், விரும்பிய இடமாற்றம் அப்படின்னு எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, வணிகர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய பெறப்போகின்றது. புதிய புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் வந்து இந்த நேரத்தில் கையெழுத்தாகலாம். இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறப்போகின்றது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு இந்த காலம் ரொம்பவே சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. 5வது வீட்டில் சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இதனால் அடுத்து வரக்கூடிய 90 நாட்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றத்தை காண்பாங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகவே இருக்கும். சில நல்ல செய்திகளை பெறுவீங்க. காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல நல்ல விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை, மாற்றத்தை வந்து அது ஏற்படுத்த போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நினச்சிருந்தாலோ செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்து நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு வெற்றிகரமாகவும் முன்னேற்றம் நிறைந்ததாகவும் வந்து இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த காலத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நாளாக செய்யணும் அப்படின்னு இருந்தது, இல்லை தடைப்பட்ட காரியங்கள், இது எல்லாமே தடையின்றி சுபிக்ஷமாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் இந்த கிரகண நேரம், கிரகணத்தில் உருவாகின்ற இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் தாங்க இருக்கின்றது அப்படின்னே சொல்லலாம்.